அரசியல்ல, தமிழக அரசியல்ல தெளிந்த பார்வை கொண்டவர் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள். இது யாரும் மறுக்கவே மாட்டாங்க. எப்போதுமே அவருடைய அரசியல் தமிழர் நலன் சார்ந்து, ஒடுக்கப்பட்ட மக்கள் நலன் சார்ந்து இப்படிதான் இருக்கும். அவர் வெவ்வேறு கூட்டணிகள்ல போய் வந்தாலும், அதிமுகவில் ஒரு சில ஆண்டுகள், அதுக்கப்புறம் மக்கள் நல கூட்டணி ஒன்று ஆரம்பிச்சாங்க, அப்புறம் திமுகவில் இருந்தார், இப்போ தாவேகா வந்திருக்காங்க. இப்படி எப்படி இருந்தாலுமே அவருடைய பார்வை அப்படி இருக்கும். கடந்த சில நாட்களாக அவருடைய பேச்சில் முன்னுக்கு பின் முரணா நிறைய இருக்கு. நிறைய பேர் அவர் விமர்சிக்கிறாங்க. தொலைக்காட்சியில விவாத பொருளா மாறி இருக்காரு. ஏன் இப்படி மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காருன்னு அதை பற்றி இன்று பார்க்கலாம். அவருடைய பார்வை என்ன, அது சரியான பார்வையா, அவருடைய கணக்கு சரியா வருமா, எல்லாமே இன்னைக்கு பார்ப்போம். தமிழ் திணை நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். திருமா பொறுத்த வரைக்கும் அந்த கட்சி ஆரம்பிச்சதுல காலகட்டத்திலிருந்தே பார்க்கலாம், ஒரு ஒரு நிலைப்பாடு உண்டு. விடுதலை புலிகள் என்று ஒரு அமைப்பு இருக்கு. அந்த அமைப்பின் பெயரை ஒட்டி விடுதலை சிறுத்தைகள் அப்படின்னு ஒரு ஒரு அமைப்பு அவர் தொடங்குறார். அதுல இருந்தே தெரியுது அவருடைய தமிழ் உணர்வு வெளிப்பாடு இல்லையா? விடுதலை புலிகள்னு ஒரு அமைப்பை சொல்லிட்டு இருக்கும்போது கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க, தடை செஞ்சிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது அவருடைய நிலைப்பாடு நமக்கு தெரியுது. ஒரு தமிழன் நலன் சார்ந்த ஒரு அமைப்பாக அதை நாம் பார்க்க வேண்டியிருக்கு. அதே போல அவருடைய இன்னொரு இதுவும் பார்க்கலாம், நல்ல தமிழ் பெயர்கள் சூட்டணும் எல்லாருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணார். கட்சியில் இருக்கிற அத்தனை பேருக்கும். அவருக்கு, அவருடைய அப்பாவுக்கு தொல்காப்பியன் வச்சார். அந்த கட்சியில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ புகழேந்தி, வன்னியரசு அப்படின்னு பெயர்கள் எல்லாம் நல்ல தமிழ் பெயர்களாக, தமிழ் அடையாளங்கள் உள்ள பெயர்களாக நிறைய வச்சார். அவருடைய அரசியல் ஒரு தமிழ் தேசிய ஒடுக்கப்பட்ட அரசியலாக இருந்தது. அன்னைக்கு அவருடன் இருந்த பாமக தலைவர் ராமதாஸ் அவர்களை கூட தமிழ் குடிதாங்கி அப்படின்னு அவர் பட்டம் சூட்டி மகிழ்ந்தார். ஒரு பெயர் சூட்டுறதுல கூட தமிழ் உணர்வினுடைய வெளிப்பாடு தான் அப்போ இருந்தது. அதனால அவர் தமிழ் தேசிய அரசியலை விரும்பியது எல்லாருக்கும் தெரியும். இடையில சீமான் வந்தார், அது அப்படியே அவர் எடுத்துக்கிட்டார் தமிழ் தேசிய அரசியலை. மறுபடியும் இவங்க சொல்றது எடுபடாது இல்லை, இவங்க 2-3 அம்சங்களோட தமிழ் தேசியமும் இருந்தது. இதனால இவருக்கு அந்த மெல்ல மெல்ல அது சீமானுக்கான விஷயமா விட்டுட்டு வேற விஷயங்கள் பேச வேண்டியதா இருக்கு. இப்ப தாவேகா அரசு வந்தவொடனே மீண்டும் ஒரு சிக்கல் வந்தது. ஏன்னா அவர் ஒடுக்கப்பட்ட மக்கள், தலித் மக்கள் அரசியலை பேசி கொண்டிருந்த போது தாவேகா அரசு வருது. இவருடைய ஓட்டு வங்கி பெரும்பாலும் தாவேகாவுக்கு போய்விட்டதாக புள்ளி விவரங்கள், அரசியல் விமர்சகர்கள், அரசியல் நோக்கர்கள் எல்லாருடைய கருத்தும் அப்படிதான் இருக்கு. தலித் மக்கள் ஓட்டு எல்லாமே தாவேகா கட்சிக்கு போய்விட்டது. இப்போ ஏற்கனவே தமிழ் தேசிய அரசியல சீமான் பிடுங்குறாரு, இந்த பக்கம் இதை வேறு தாவேகா அரசு கட்சி தலித் மக்கள் ஓட்டுகளை பிடுங்குது. அப்போ அவருடைய நிலைப்பாடு சில சில கணக்குகள் அவர் போடுறாரு. அவருடைய நீண்ட நாள் கோரிக்கை நமக்கு தெரியும், ஆட்சியில் பங்கு வேணும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அது ஒரு கூட்டணிய நின்று ஜெயிச்சு ஆட்சிக்கு வர்றது வேற, அது வேற விதமா இருந்திருக்கும். தாவேகா ஜெயிச்சிட்ட பிறகு அதுல போய் ஜெயிச்ச ஒரு கட்சியில போய் கூட்டணி சேர்றது, ஒரு 2 எம்எல்ஏவோட போகும்போது ஏற்படுகிற அந்த ஆட்சியில் பங்கு என்கிற விஷயம் வேற மாதிரி இருக்கு. இதுதான் இப்போ விஷயம். ஏற்கனவே இது இந்திய அரசுல, ஒன்றிய அரசில் நிறைய நடந்திருக்கு. சந்திரசேகர் ஆட்சி வரும்போதோ, விபி சிங் ஆட்சி வரும்போதோ, சரண் சிங் வரும்போதோ, இப்பெல்லாம் நிறைய அந்த மாதிரி நிறைய நடந்தது. வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிப்பாங்க, கம்யூனிஸ்டுகளும் ஆதரவு தெரிவிப்பாங்க, பிஜேபியும் ஆதரவு தெரிவிக்கும். பிஜேபிக்கு மந்திரி பதவி கொடுத்தா கம்யூனிஸ்டுகள் அதில் இடம்பெற மாட்டோம்வாங்க. இப்படியெல்லாம் கூட்டணி. ஆட்சியில வந்துட்டாக்கா அதிகாரம் மந்திரியா கொடுத்தீங்கன்னா நான் அதில் இடம்பெற மாட்டேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்படியெல்லாம் நிறைய கூட்டணின்றதுக்கு நிறைய விளக்கங்கள் இருக்கு. நாங்கள் அமைச்சரவையில் இருக்கோம், ஆனால் கூட்டணியில் இல்லை அப்படின்னு அதை பற்றி நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கோம்னு திரும்ப சொல்லும்போது அது பெரிய கேள்வியாச்சு. நேற்று எல்லா தொலைக்காட்சியிலும் விவாத பொருளே அதான்.
இது என்ன திரும்ப வந்து நான் திமுக கூட்டணியில் தான் இருக்கிறேன்ற மாதிரி பேசுறாரு. தாவேகா கூட்டணியில சேர்றத பத்தி யோசிப்போன்றாரு. தாவேகால மந்திரியா இருக்காங்க. ஆனா அதுல நாங்க இல்லைங்கிறாரு. இது என்ன நடக்குது அவருக்கு? அவர் என்ன கணக்கு போட்டுட்டு இருக்காரு? அப்படின்னு கேள்வி வருது. எப்பவுமே நம்ம பார்க்குறோம், அவருடைய ஆரம்ப காலத்திலேருந்தே நம்ம பார்க்குறோம், அவர் வந்து ஒவ்வொரு தடவையும் அவர் ஒரு முடிவு எடுப்பாரு. அவருக்கு அடுத்த நிலையில இருக்கவங்க வேற சில முடிவுகள சொல்லுவாங்க. தீவிரமா பெரியார ஆதரிச்சு திரும்ப பேசிட்டு இருப்பார் கூட்டங்கள்ல. இப்பவும் அவரு எப்பவுமே அவர் பெரியார விட்டு குடுக்க மாட்டாரு. அது கரெக்ட்டா இருப்பாரு. ஆனால் அவருக்கு அடுத்த நிலைய அவர் கூடவே எம்பியா இருக்கிற ரவிக்குமார் வந்து பெரியார விமர்சிப்பார். பெரியார் வந்து அப்படி ஒண்ணும் அ சமூகத்துக்கு செஞ்சிடல. அயோத்திதாச பண்டிதர் வழி தான் எங்களுடைய வழி. எம்.சி. ராஜாவோட வழி தான் எங்களுடைய வழி. அப்படின்னு அவர் ஒரு கணக்கு சொல்வாரு. பெரியார அ திராவிட கட்சிகள் வந்து தலித்துகளுக்கு சரியா முன்னெடுக்கல என்ற ஒரு விமர்சனத்தை ரவிக்குமார் சொல்வார். அப்பவே. இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி ஆதவ அர்ஜுனா இங்க இருந்தபோது கூட, விசிகால இருந்தபோது கூட, திமுகவ கடுமையா விமர்சிச்சுட்டு அவர் பேசிட்டு உட்காருவாரு. அடுத்து திரும்ப வந்து திமுகவ ஆதரிச்சு பேசிட்டு உட்காருவாரு. இப்ப கூட இன்னைக்கு வன்னியரசு அவர்கள் பேசுற வன்னியரசு வந்து இப்போ அமைச்சரா இருக்காரு. தாவேகா அரசாங்கத்துல அவர் ஒரு அமைச்சரா இருக்கிறாரு. அதனால அவர் வந்து சில நிலைப்பாடு சொல்றாரு. இப்ப வந்து நாங்க ரொம்ப போராடி, இத சமூக நீதித்துறைன்னு மாத்திட்டோம். ஆதி திராவிடர் துறைன்னு இருந்தது. தலித்துகளுக்கான அந்த நலத்திட்டங்கள் இதெல்லாம் முறைப்படுத்துற ஒரு அமைப்பு வந்து ஆதி திராவிடர் துறை. இது போராடி அந்த காலத்துல வாங்குனது. எம்.சி. ராஜா காலத்துலலாம் ஆதி திராவிடர்ன்னு தான் இருக்கணும் நாங்க. நாங்க தான் ஒரிஜினல் குடிகள். ஆனா அவர் போராடி வாங்குனத ரொம்ப சுலபமா மாத்திட்டாங்க. இன்னைக்கு கூட அ ரவிக்குமார் ஒண்ணு சொல்றாரு, இது வந்து ஆதி திராவிடர்ன்னு தான் இருக்கணும். வன்னியரசு வந்து அதே கூட்டணியில, அதே கட்சியில இருக்கிற அதே வன்னியரசு என்ன சொல்றாரு, அ இல்ல சமூக நீதித்துறைன்னு இருக்கனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பெயர் தான் மாறுச்சு. பெயரை எதுக்கு மாத்தணும் அப்படின்னு அவர் கேட்டுட்டு இருக்காரு. இப்படி வந்து தொடர்ந்து அதாவது அவங்களுடைய கட்சியில எப்பவுமே முதல்ல ஒருத்தர் ஒண்ணு சொல்லுவாரு, அதுக்கு அடுத்து ஒருத்தர் சொல்றாரு. இது வந்து என்ன தெரிஞ்சு நடக்குதா, தெரியாம நடக்குதா? நான் இப்படி பேசுறேன், நீங்க அப்படி பேசுங்கன்னு சொல்றதா? இது வந்து ஒரு 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 சுதந்திரம்னு சொல்றதா? எங்க கட்சியில எல்லாரும் சுதந்திரமா அவங்க கருத்த சொல்லுவாங்க. திரும்பவே வந்து ஆதவ அர்ஜுனா வந்து திமுக விமர்சனம் பண்ணும்போது, அது அவருடைய கருத்து அப்படின்னு சொன்னார். அதனால சுதந்திரமா இருக்காங்கன்னு சொல்றதா? இல்ல நீ அப்படி ஒரு வலைய வீசு, நான் இப்படி ஒரு வலைய வீசுறேன்னு சொல்றதா? எப்படி வேணாலும் இத எடுத்துக்கலாம். இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிற இது. இப்ப இருக்கிற பெரிய நெருக்கடியா நான் பார்க்கிறது, இவங்க 2 எம்எல்ஏ தான். ஏற்கனவே தாவேகா 106, 107 பேர் இருக்காங்க. காங்கிரஸ் ஒரு 5 பேர் இருக்காங்க. அப்புறம் வந்து கம்யூனிஸ்ட்கள் வெளிய இருந்து ஆதரவு தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இவங்க 2 பேர் தான் இருக்காங்க. கடந்த சில நாட்களாக பாமக கூட ரொம்ப நெருக்கமா மாறிட்டு இருக்காங்க. திரும்ப இப்படியெல்லாம் பேசுறதுக்கு காரணமே இதுவா கூட இருக்கலாம்னு ஒரு பேச்சு இருக்கு. பாமக வந்து 4 சீட். அவங்கள இணைச்சுக்கிட்டா இன்னும் பலம் ஸ்ட்ராங் அவங்களுக்கு. இவங்களுக்கு 2 சீட்டு தான் இருக்கு. 2 சீட்டு உள்ள இருந்துட்டு விமர்சனமும் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க திமுக கூட்டணியில தான் இருக்கிறோம்னு சொல்றாங்க ஒரு நாளு. ஒரு நாள் இப்படி சொல்றாங்க. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது, இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்குமோ! பாமக கூட போயிட்டான்னு தவேகா யோசிக்கிறதுக்கான நெறைய வாய்ப்புகள் இருக்கு. இதை முன்னெச்சரிக்கையா யோசிச்சு தான் திரும்ப என்ன சொல்றாரு, நாங்க வந்து திமுக கூட்டணியில தான் இருக்கோம். அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. எப்படி நடக்குமோ? ஒரு ஒரு பால் போட்டு பார்க்கிறது தானே! நீங்க இதா பேசினா, நாங்களும் வீராப்பா இப்படி பேசுவோம். இப்ப நெறைய பேச்செல்லாம் அப்படிதான் மாணிக்கம் தாக்கூர் பேசினாரு. நாங்க திருப்பி அடிச்சா நீங்க தாங்க மாட்டீங்க. அப்படின்னு திமுகவ சொன்னாரு. இன்னைக்கு கூட வன்னியரசு சொல்லியிருக்காரு. நான் திருப்பி அடிச்சா தாங்க மாட்டீங்க. நாங்க திருப்பி அடிச்சா தாங்க மாட்டீங்க. இது என்ன நான் அடிச்சா தாங்க மாட்டேன். 4 நாளா தூங்க மாட்டேன்னு சொல்லி விஜய் பாடுனாரு. அது மாரியா இது? என்னத்துக்கு திருப்பி அடிக்கிறதுன்னு தெரியல. கலைஞர் ஒரு தடவ சொன்னாரு. ஒன்றிய அரசு வந்து பண்ண கோளாறுகளுக்கெல்லாம் அவர் பதில் சொல்லும்போது, அ என்னை யாரும் அடிக்க முடியாது. நான் அடிச்சா நீங்கலாம் தாங்க மாட்டீங்க. கலைஞர் சொன்னாரு. அது ஒரு 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 பெரிய அழுத்தம் குடுத்து சொன்ன ஒரு இது. இப்ப இது அன்றாட இதுல எதுலயோ வந்து பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒண்ணு, நாளைக்கு ஒண்ணா மாறிட்டு இருக்கிறத பார்க்குறோம் நம்ம. இந்த இதெல்லாம் பார்க்கும்போது,
திருமா போடுகிற கணக்கு என்ன? அவங்களுடைய கட்சியில இருக்கிறவங்களையே வந்து ஒரு பக்கம் தூண்டி விட்டு இப்படி பேசிட்டு இருக்காரா? அல்லது வந்து அவர் சுதந்திரமா செயல்பட விடாம அவர தடுத்துட்டு இருக்காங்களா? பாமக வர்றதுனால அப்படி பேசிட்டு இருக்காரா? இல்ல திமுகவும், தாவேகாவுமே இணைஞ்சு ஒன்றிய அரசு எதிர்க்கணும்னு வேற ஒரு கருத்து சொல்றாரு. இந்த நேரத்துல வந்து இந்த மாதிரிலாம் பேசுறது திருமாவுக்கு ஒரு நோபல் பரிசே குடுக்கலான்னு வைகோ சொல்றாரு. என்னங்க வைகோ அப்படி நோபல் பரிசு குடுக்கிறதா சொல்றாரு. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, நோபல் பரிசு குடுத்தா ரொம்ப மகிழ்ச்சி அடைவேன்னு அவர் சொல்றாரு. என்ன நோபல் பரிசு எதுக்கு குடுப்பாங்க? என்ன? இதெல்லாம் இங்க பெரிய விளையாட்டா இங்க பேசிட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அ இத்தனை வியூகங்கள் இருக்கு. தமிழக கூட்டணின்ற சொல்லிட்டு இருக்கிறதுல இத்தனை வியூகங்கள். திருமா சொல்றதுல சில நியாயங்கள் இருக்கு, சில எச்சரிக்கை உணர்வு இருக்கு. கூட்டணி கட்சிகளை பலப்படுத்துறதற்கு திமுக கூடவே மறுபடியும் இணையறது இருக்கு. பாமக இங்க வர்றது இருக்கு. எல்லாமே இருக்கு. இது எப்படி நடக்கும்ன்றதை யோசிச்சு தான் இந்த தடுமாற்றங்கள். இப்படியும் அப்படியுமா இருக்கிறதுக்கு காரணம் இதுதான். அதனால இந்த லாப நஷ்ட கணக்குகளை எல்லாம் கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இன்னும் சில நாட்கள்ல தெரியும். பார்ப்போம். நன்றி, வணக்கம்.